ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம ஆந்திர மாநிலத்தில் நந்தியால் மாவட்டத்தில் இருக்கோங்க. இந்த நந்தியால் மாவட்டத்தில் யகண்டி அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு அதிசயமான சிவன் கோயில் இருக்குது. அங்கே வளரும் நந்தி இருக்குங்க. உமா மகேஸ்வரர் கோவில் ரொம்ப பழமையான கோவில். அந்த ஒரு கோவிலில் இந்த அதிசயம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய முழு விவரங்களும் இந்த ஒரு வீடியோவில் இருக்க போது வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். யாகண்டி உமா மகேஸ்வரர் திருக்கோயில் ரொம்ப அழகான அற்புதமான பல மர்மங்கள் நிறைந்த வித்தியாசமான ஒரு கோயிலுங்க. இந்த கோயிலில் இவ்வளவு இருக்கான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த கோயிலில் இருக்குது. அது அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிரவும் செய்யுங்க. இந்த யாகண்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஆந்திர மாநிலத்தில் நந்தையால் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. கர்னூல்லேருந்து 100 கிலோமீட்டரும் பனகனப்பள்ளி, அதாவது இந்த பங்கனப்பள்ளி மாம்பழம் ரொம்ப ஃபேமஸாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர்லேருந்து 14 கிலோமீட்டரில் இந்த யாகண்டி அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் சங்க மரபு வழி வந்த ஹரிஹர புக்கா ராயா அவர்னால் கட்டப்பட்டிருக்குங்க. இந்த கோயிலுடைய புராணம், இந்த கோயில் ஒரு பெருமாள் கோயிலாக அகஸ்தியர் இங்கே கட்டியிருக்காரு. பெருமாளுக்கு இங்கே ஒரு கோயிலை கட்டியிருக்காரு. அவர் கொண்டு வந்த பெருமாள் சிலையில் விரல் பின்னப்பட்டிருக்கு. ரொம்பவே கவலை அடைஞ்சு இந்த கோயிலில் இங்கே தவம் இருக்கார். அப்போ சிவபெருமான் அவர் முன் வந்து தோன்றி இந்த கோயில் எனக்கான கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிலிருந்து இந்த கோயில் உமா மகேஸ்வரர் கோயிலாக விளங்குதுங்க. அதன் பிறகு இங்கே ஒரு பக்தருக்கு சிவபெருமான் புலி ரூபத்தில் காட்சி தந்திருக்காருங்க. அவர் பேர் சிட்டியப்பா. அந்த சிட்டியப்பா சிவபெருமானை பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இங்கே நடனம் ஆடியிருக்காரு. அதன் பிறகு 16ஆம் நூற்றாண்டில் வீர பிரம்மேந்திர சுவாமிகள் அப்படின்னு ஒரு யோகி இங்கே வாழ்ந்திருக்காருங்க. அவர் இந்த கோயிலில் இருக்க நந்தியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறாரு. என்னன்னா, இந்த நந்திக்கு எப்போ உயிர் வந்து அந்த நந்தி எழுந்துக்குதோ அந்த நேரத்தில் தாங்க இந்த கலியுகம் முடியும் அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த நந்தியாக இந்த நந்தியை அவர் குறிப்பிட்றாரு. இந்த நந்தியை நம்ம கோயிலுக்குள்ளே போய் இந்த நந்தி எப்படி இருக்குது, இந்த நந்தியை பற்றியான விவரங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம், வாங்க. வந்துட்டோங்க. இப்படி மேலே போகணுமா? சைடில் ஒரு இடம் இருக்குது. இது குளம்னு நினைக்கிறேன், குளம்னு சொன்னாங்க. இப்படி போனால் கோயில்னு சொன்னாங்க. நம்ம குளத்தை போய் பார்த்துட்டு வருவோம் ஃபஸ்ட்டு. இந்த குளமும் இந்த கோயிலில் ஒரு அதிசயமான விஷயமுங்க. இந்த குளத்துக்கான நீர் இங்கே இருக்கிற இந்த நந்தி வழியாக வந்துட்டுருக்குங்க. இந்த நீர் எங்கேருந்து தொடங்குதுன்னா இந்த மலையோடைய அடிவாரத்துலேருந்து தொடங்குது. ஆனால் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு யாரும் இதுவரையில் கண்டுபிடிக்கல. எந்த இடத்துலேருந்து இந்த நீர் வந்துட்டுருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதுவே ஒரு அதிசயமான விஷயமா இங்கே இருக்கிற மக்கள் கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் தான் அகஸ்தியர் நீராடி இருக்காரு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இந்த குளத்தில் நீராடினா சகல நோய்களும் தீரும் அப்படின்ற பெரிய நம்பிக்கை இருக்குங்க. இந்த குளம் பார்த்துருப்பீங்க. ஒரு நந்தி கிட்ட இருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. மக்கள் ஜாலியாக வந்து குளிச்சிட்ருக்காங்க. இந்த குளத்துக்கு அப்புறமா நம்ம மேலே போகிறோம். நம்ம உமா மகேஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே முக்கியமான 3 குகைகள் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான குகைகள் அப்படின்னு சொல்லணும். இந்த குகைகளை இங்கே இருக்கிற மக்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமானுடைய குகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3க்கும் 3 கதைகள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். முதல் குகை சிவபெருமானுடைய குகைங்க. அதுக்கு தான் நம்ம போகிறோம். இது கோயிலுக்கு வலது பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த குகையில் தாங்க அகத்தியர் தவம் செய்திருக்காரு. இந்த குகைகளை நீங்கள் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒரு 150, 120 படிக்கட்டுகள் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நெட்டாக இருக்கும். குகைகள் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான, வேறு எந்த கோயிலையும் கிடைக்காத அனுபவங்களை உங்களுக்கு தரும் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
அடுத்து நடுவில் இருக்கிற குகைங்க, இது வந்து பெருமாள் குகை, விஷ்ணுவோட குகை அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இந்த குகைக்குள்ள அகத்தியர் கொண்டு வந்த அந்த பெருமாளுடைய சிலை, வெங்கடாச்சலபதியோடைய சிலை, விண்ணப்பட்ட சிலை இருக்குங்க. அந்த சிலைக்கு இந்த குகைக்குள்ள பூஜை நடைபெறுது. மூன்றாவது குகை பிரம்மாவோட குகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குகை தாங்க வீர பிரம்மேந்திர சுவாமிகள் 16ஆம் நூற்றாண்டில் இந்த யாகண்டியில் கொஞ்ச காலம் வசித்து வந்துட்டு இருந்தார். அவர் இந்த குகைக்குள்ளே தாங்க வாழ்ந்திருக்காரு. இப்படி உள்ள போனோம் போல. ஓ மை காட், என்னென்னமோ பூஜைலாம் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். 3 குகைகளுக்கும் நம்ம போயிட்டு இப்போது உமா மகேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த கோயிலில் தாங்க அந்த வளரும் நந்தி, அந்த அதிசய நந்தி இருக்கு. உள்ளே போயிட்டு இருக்கோங்க. வேற லெவல் கோயிலுங்க இந்த கோயில். மலைகளுக்கு நடுவில் இருக்கு. இங்கே டிக்கெட் எடுக்கணும் தர்ஷனுக்கு. பாருங்க, இப்படி தான் போய் சுவாமி தரிசனம் பண்ணோம். இந்த பக்கம் தான் அந்த நந்தி இருக்குது. நந்தியை சுற்றி தான் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது 20 வருஷத்துக்கு இன்ச்சாக வளருது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வளர்கிற நந்தினால அந்த அதாவது அந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்களை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களாம். இன்னும் கலியுகம் முடியும் பொழுது இந்த நந்தி எழுந்து நின்று உயிர் பெற்று வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதாங்க இந்த நந்தி. வளரும் நந்தி தெரியுதுங்களா உங்களுக்கு? வந்து அப்படியே இந்த தூண்லாம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த வளரும் நந்தி 20 வருஷத்துக்கு ஒரு முறை அங்குலமாக வளருதாங்க. இந்த வளர்றதுனால இங்கே இருக்கிற ஒரு தூணை அகற்றி இருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நந்தியை வந்து பழைய காலங்களில் 20 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சுற்றி வருவாங்களாம். அவ்வளோ இடம் இருக்குமா. ஆனால் இப்போ சுற்றி வரவே முடியாத அளவுக்கு இந்த நந்தி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள் இந்த நந்தியை பற்றி அப்போவே 16ஆம் நூற்றாண்டில் குறிப்பிட்டிருக்காரு. என்னென்னா, இந்த நந்தி எப்போ எழுந்துக்குதோ அந்த சமயத்தில் கலியுகம் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உமா மகேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக இருப்பாருங்க. ஒரு பக்கம் சிவனும் ஒரு பக்கம் சக்தியும் இருக்கா மாதிரி இந்த சிவலிங்கம் காட்சி தரும். சுயம்பு மூர்த்தியாக ஒரு அதிசயமான சிவலிங்கமாக இந்த சிவலிங்கம் கருதப்படுது. இந்த சிவலிங்கத்தை சிவபெருமானி அகத்தியருக்கு கொடுத்ததா நம்பிக்கை இருக்குங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு மூலவராக இந்த உமா மகேஸ்வரர் இருக்காரு. இந்த உமா மகேஸ்வரர் மண்டபத்தில் தாங்க இந்த வளரும் நந்தி காட்சி தருது. அதே மாதிரி இன்னொரு அதிசயமான விஷயமா, இந்த யாகண்டியில் காகங்கள் பறக்காதாங்க. அகத்தியர் தவம் செய்யும் பொழுது காகங்கள் இங்க தொந்தரவு கொடுத்ததுனால காகங்கள் இங்க பறக்க கூடாதுன்னு அவர் உத்தரவிட்டு இருக்காரு. அதனால இங்க காகங்கள் பறக்காதாம். கோயிலுக்கு உள்ள வந்தா இங்க ஒரு குளம் இருக்குங்க.
அழகாக இருக்குது. பாருங்க, ரொம்ப பாசி இருக்கு, வழுக்குது போல. பார்த்துருப்பீங்க இந்த அழகான குளம், மேலே வளரும் நந்தி, உமா மகேஸ்வரர் கோவில், மும்மூர்த்திகளுக்கான குகைன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான அழகான அதிசயமான இந்த யகண்டி கோயிலை நீங்கள் இந்த வீடியோ மூலயமா பார்த்துருப்பீங்க. இந்த கோயில் பற்றியான முழு விவரமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த கோயிலுடைய லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ், பை.